சாச்சா சாச்சா சண்டையா போடுறானோ சண்டை சொத்த நேரத்துல காது வலிச்சு போச்சு ப்ரோ. என்ன மாதிரி கத்திட்டு இருக்காப்பா. முக்கியமா அருண். ஐயோ யோ யோ அம்மா, நான் கூட காலங்காத்தால இது பிராங்க்ல நினைச்சேன். இது உண்மையான சண்டையா இருக்கு நண்பர்களே. அடி பரத்தராப்பல அங்கிட்டு இங்கிட்டுமா. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மார்க் பண்ணிட்டு, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இது மார்க்கிங் இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு, கடைசியில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இது மார்க் தான் சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு ஒரு சுற்றிட்டு இருக்காங்க. இது எங்கிட்ட போய் சொல்ல எனக்கு தெரியல நண்பர்களே. ஸோ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவில் ஒரு சண்டை வந்திருக்கும். நம்ம அருண் அவர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சு நம்ம மஞ்சரிட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க, அப்புறம் பவித்ராட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு உட்காந்துருக்க பெண்கள் மொத்தமாக ஆப்போசிட் பண்ணி ஒரு சண்டைக்கு போயிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சிருப்பார்ல. அந்த சண்டை ஆக்சுவலாக இப்போ தான் லைவ்ல முடியுது. ஓகேவா? லைவ்ல இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அருண் தான். ஓகேவா? இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் அருண் தான். ஆனா இந்த பிரச்சனைல அவன் சைடு தப்பே இல்லைங்கிறது இருக்கு. ரெண்டு சைடு 50-50 ஆரம்பிச்சு விடுறான். கடைசியில் இவங்கிட்ட பயங்கரமா மோதுது. அது இவன்ட்ட மோத வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறதா உண்மை. என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ராணோ வந்து சும்மா கிண்டல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் பவித்ராவை. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றான், அருண் வந்து ஏத்தி விட்டான் ராணோவே. அங்கிட்டு போய் ப்ரொபோஸ் பண்றா, தண்ணி குடுறாங்க பாரு, தண்ணி கேட்கறாங்க பாரு அப்படின்னு ஏத்தி விட்டோன்னே டக்குன்னு ராணோ இங்க இருந்து அங்க கூச்சிடறான். கூச்சி அங்க போயிட்டு இருந்தாங்க பவித்ரா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பவித்ரா வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனா என்ன பண்றாங்கன்னா, பெண்கணில ஒரு சில பேர் வந்து நீ வந்து தப்புடா, இந்த அவனுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பவித்ரா பார்த்து, பவித்ரா அக்கா அழகா இருக்கீங்க, பவித்ரா அக்கா அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பவித்ராவை பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு ராணுவ சொல்லிடுறாங்க. ராணுவம் சொல்லிடுறான் பவித்ரா பார்த்து. ராணுவமே பவித்ரா பார்த்து சொல்லிடுறான். அப்ப அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் முடிஞ்சிட்டு ஆக்சுவலா கோட்டை தாண்டி போனா அது ரூல்ஸ் பிரேக் தான். அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பனிஷ்மெண்ட் முடிஞ்ச பிறகு மஞ்சரி அந்த இடத்துல மஞ்சரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நீ போன தப்பு நிக்கிறாங்க. அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு சைடு தப்பு தான். ஏன்னா கேப்டனா ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, ரூல் யாரும் பிரேக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் மஞ்சரி எடுக்கிற ஸ்டாண்ட் கரெக்ட் தான். ஆனா அவனை தப்புன்னு சொல்றாங்க தவிர நீ ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு வா, நீ முதல்ல நிக்காத இங்க வான்னு சொல்ல மாட்டேங்க. அவனோட தப்பை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ராணுவ அவங்க சொன்னது உண்மைதான். தப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ தப்பு பண்ணிட்ட. அப்ப அந்த இடத்துல ராணுவ சொல்றான், நீ டார்கெட் பண்றீங்க, நீங்க காலில இருந்து இந்த மாதிரி தான் டார்கெட் பண்றீங்க, ரொம்ப தப்படி பண்ணாங்க சொல்லி சண்டைக்கு வந்துட்டான். இந்த இடத்துல தீபக் டக்குன்னு குறுக்கு வந்துட்டு, ராணுவ நீ அங்க போன தப்பு, பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஆமா பனிஷ்மெண்ட் பண்ணிட்டேன் பங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டாச்சு. ஆண்கள் அன்னைக்கு வந்துட்டாரானோ. வந்த பிறகு சும்மா இல்லாம மஞ்சரி வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீ தப்பு அப்படி பண்ணிருக்கூடாது, பண்ணி தப்பு தான். ஆக்சுவலா பார்க்க போனா தப்பு தான், ரூல் பிரேக் இல்லைன்னு சொல்ல. ஓகேவா? ஆக்சுவலா அது பார்க்க போனா தப்பு தான், ரூல் பிரேக் பண்ணிட்டான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பெண்கள் சைட்ல இருந்து பார்க்கும்போது கோட்டை தாண்டி போனா என்ன பனிஷ்மெண்ட் தானே, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்து முடிச்சவரை இங்க வந்து ஒரு கேப்டன் கேட்கிறாரு, இவன் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான். திரும்ப அந்த இடத்துல மஞ்சரி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க, விட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ தப்பு பண்ணிட்டா. அப்ப என்ன பண்ணும், நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது திரும்ப மஞ்சரி ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க, நீ தப்பு பண்ணிட்ட. அப்ப அந்த இடத்துல ராணுவ டென்ஷன் ஆகி போட்டு மஞ்சரை போட்டு பொழந்துட்டான். நீ என்ன ட்ரிகர் பண்ற, தேவையெல்லாம் பண்றீங்க, ஆண்களை மட்டும் காலைல இருந்து ட்ரிகர் பண்றீங்க, ஆண்கள் மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு நான் மட்டும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பியா, நாங்க தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் அப்படின்னு மாதிரி மஞ்சரிக்கு ஆப்போசிட்ல எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், பெண்கள் யாருமே மஞ்சரிக்கு சப்போர்ட்டிவா வரல. ஓகே, பெண்கள் யாருமே மஞ்சரிக்கு சப்போர்ட்டிவ் அந்த இடத்துல வரல. சோ கடைசியில இங்க வந்து அருண் தான், ஓகே நீ போடா, சும்மா இருக்கடா, உள்ள போட்டு அருண் தீபக்கும் ஒதுக்கி விட்டுட்டாங்க. ஒதுக்கி விட்ட பிறகு நம்ம அந்த இடத்துல மஞ்சரின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது தப்பு, அப்படி பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி மஞ்சரின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அருண் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்றான். அது யார்கிட்ட, தீபக்கிட்ட சொல்றான். என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, மஞ்சரி ப்ளீஸ் அந்த விடுங்க, நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம். நார்மலா இப்படிதான் சொல்றான். உங்களுக்கு புரியுதா? அவன் என்ன சொல்றான்னா, இந்த டாபிக் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு, இந்த டாபிக்கை விடுங்க மஞ்சரி, நம்ம அடுத்த டாபிக் போலான்னு சொல்லி நார்மலா சொல்றான். சொல்லி முடிச்சு நான் அங்க இருந்து மஞ்சரி நான் விட்டுட்டேன், எதுவுமே பேசணும்னு சொல்லி சொன்னேன். இங்க தீபக்கிட்ட சொல்றான். டக்குன்னு தீபக்கை பார்த்தா பிரச்சனை எவ்வளவு பெருசா போயிட்டு போயிருக்காங்க, அவங்களும் விட மாட்டேங்க, இந்த மாதிரி நார்மலா பேசுறான். ஆனா அந்த நார்மலா ஃபன்னா பேசுவோம்ல, அந்த ஃபன்னா பேசுறத அவங்க மார்க்கிங் எடுத்துறாங்க. இப்போ ஆக்சுவலா ஃபன்னா பேசுனது மார்க்கிங், அங்க ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல நீங்க ஃபன் பண்றீங்களா அப்படின்னு மாதிரி ஒரு மார்க்கிங் எடுத்துட்டு மஞ்சரி தேவையில்லாம வந்து கேக்குறாங்க, மார்க் பண்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அருண் ட்ரிகர் ஆயிட்டான். நான் மார்க் பண்ணவே இல்லை, நீங்க என்ன தேவையில்லாம் மார்க் என்ன மேல பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவன் ஏறி நேட்டான். இந்த சைடுல அருண் மேல தான் கரெக்ட் ப்ரோ. சடன் அருண் சப்போர்ட்டா சத்தியமா மார்க் பண்ணலங்க. இந்த இடத்துல அவன் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல இந்த பிரச்சனை விடுங்க மஞ்சரி, வேணாங்க, நம்ம அடுத்த டாபிக் போலான்னு சொல்லிட்டு இங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அவங்க குறுக்கு வந்து நீங்க மார்க் பண்றீங்க, நீங்க என்ன மட்டும் டார்கெட் பண்றீங்க, ரொம்ப தப்பா பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா ஒரு மாதிரி டக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த இடத்துல அருணை விடவே இல்லை, பயங்கரமா ஏறி ஏற ஆரம்பிச்சான். இப்போ நீங்களும் என்ன மார்க் பண்றீங்க, நீங்க எத்தனை இடத்துல என்ன இப்படி மார்க் பண்ணிருக்கீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அருண் கேட்கறான். அருண் அந்த இடத்துல விடவே இல்லை, நீங்க தான் தப்பு பண்றீங்க, இந்த மார்க்கிங் சொல்லி பிராண்ட் பண்றீங்க, ரொம்ப தப்புன்னு சொல்லி மாதிரி பேசிட்டே இருக்கும்போது, ஓ நான் மார்க் பண்றேனா, ஒரு கண்ணாடியில போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின மாதிரி ஏதோ சம்திங் அந்த இடத்துல ஒரு டாபிக் மாதிரி விட்டாங்க. டக்குன்னு கண்ணாடி போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நக்கலா பேசணுனே அந்த டாபிக் அவன் பிடிச்சிக்கிட்டான். என்ன இப்போ மட்டும் என்ன பண்றீங்க, இப்போ நீங்க மார்க் தானே பண்றீங்க, நக்கல் தானே பண்றீங்க, என்ன நீங்க ஏதோ சொன்னீங்க தகடினா எதுவுமே பேசுனீங்க, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான பாயிண்ட்டுக்கு பிடிச்சிட்டான். பிடிச்சி அந்த பாயிண்ட் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சான். ஸோ இப்போ ரெண்டு சைடு தப்பாயிட்டு.
இவன் அந்த ஃபர்ஸ்ட் ராணுவ அங்க கிளப்பி விட்டு தப்பு தான், அவன் ஒரு ஃபன்னா கிளப்பி விட்டுட்டான். ரெண்டாவது இப்போ இவங்க மாக்கின்னு சொல்லி இவனை வேணும்னே ட்ரிகர் பண்ணிட்டு இவங்க மார்க் பண்ணதும் தப்பு தான். இப்போ ரெண்டு சைடு வெடிக்க ஆரம்பிச்சா இவன் விட மாதிரியே தெரியல, அருண் விடுற மாதிரியே தெரியல. நீங்க இப்ப நம்ம பிராண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, ரொம்ப தப்பு பண்றீங்க, என்ன மட்டும் தேவலாம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல பெண்கள்ல இருந்து பவித்ரா டக்குன்னு குறுக்க வந்து ஏதோ பேச ஆரம்பிச்சோன்னே பவித்ரா பார்த்து ஒரே வார்த்தை சொல்லிட்டான், நீங்க தான் இவ்வளவு பிரச்சனை காரணம், உங்களால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா பவித்ராக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிட்டு. நீங்க எப்படி என்ன அப்படி சொல்லலாம், நீங்க என்ன இப்படி சொல்லலாம்? ஆக்சுவலா பார்க்க போனா அதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா அங்க இருந்து பவித்ரா ராணுவுக்கு சும்மா சிக்னல் கொடுக்குற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இருந்து ராணுவ உசுப்பேத்தோட ராணுவ அங்க போய் தண்ணி கொடுத்தது, அந்த மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, அந்த கான்வர்சேஷன் அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ரூல் பிரேக் அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை மீன் பண்ணி தான் அவன் சொல்றான், உங்களால தான் இந்த ரூல் பிரேக் நடந்திருக்கு, உங்களால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லணும். அங்க இருந்து அவங்க எப்படி நீங்க என்ன சொல்லலாம், என்ன சொல்லுவீங்களா, என் பேரை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பவித்ரா இருந்து கத்துறாங்க. இந்த இடத்துல சிம்பிளா முடிச்சு விட்டு அருண், நீங்க தான், உங்களை தான் சொன்னேன், உங்க பேரை யூஸ் பண்ணா உங்களால தானே பிரச்சனை, ராணுவ யாரால உள்ள வந்தா, உங்களால தானே உள்ள வந்தா, நீங்க தானே ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏறிட்டான். இந்த இடத்துல ஜாக்லின் மட்டும் குறுக்க வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோடா அருண், இந்த பிரச்சனை அப்படி இல்ல, நீ தான் இந்த பிரச்சனை காரணம், நீ தான் ராணுவ அங்க அனுப்பிவிட்ட, அந்த பிரச்சனை தான் வெடிச்சிருக்கு, இப்போ எங்க மேல திருப்ப பார்க்கன்னு சொல்லி ஜாக்லின் சொல்லும் போது அதுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கான். ஆமா, நான் தான் அனுப்புனேன், ஒரு ஃபன்னா அவங்களும் பண்ணாங்க, ஒரு கண்டென்ட் ஆச்சு, நீங்க டாஸ்க் கொடுத்துட்டீங்க, டாஸ்கோட முடிஞ்சிட்டு திருப்பியும் மஞ்சரி வளர்த்துட்டு இருக்காங்க, மஞ்சரிக்கு சப்போர்ட் அவங்க ஏன் வராங்க, எல்லா பிரச்சனையும் நீங்க காரணம். நான் ஒரு ஃபன்னா ஒரு கான்வர்சேஷன் பண்ண ட்ரை பண்ணேன், நான் ஒரு ஃபன்னா ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெடிச்சிட்டு எனக்கு ஆப்போசிட்டா திருப்புறீங்களான மாதிரி பயங்கரமா அருண் அங்க ஒரு பாயிண்ட் லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணி மொத்த பெண்களுக்கு ஆப்போசிட்டா கத்தும் போது எல்லாரும் சேர்ந்து கத்த ட்ரை பண்றாங்க. இவன் சலிக்கவே இல்லைங்க, அருண் ஒரு மாதிரி இருக்காப்ல, அவன் ஒரு சலிக்கவே இல்லை, சுத்தமா சலிக்காம பேசிக்கிட்டே இருக்கான். நான் எதுவுமே பண்ணல, சும்மா உட்காந்துருந்தேன், என்ன மாக்குன்னு சொல்லி நீங்க தான் பிராண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, இது ஒரு நேரம் இல்ல 2 நேரம் இல்ல, எப்பவும் பார்த்தாலும் தான் பண்றீங்க. நான் ஏதாவது பேசினாலே என்ன மாக்குன்னு சொல்லிட்டு என்ன பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அப்படி எங்கேயுமே பண்ணலன்னு சொல்லி அருண் அவனோட ஸ்டாண்ட் எடுக்கிறான். இந்த இடத்துல என்ன பொறுத்தவரைக்கும் அருணுக்கான ஸ்டாண்ட் கரெக்ட் தான். இல்ல ராணுவ திட்டி உள்ள பேசுறான், நீ உள்ள போன்னு சொல்லியாச்சு. கடைசியில் அருண்ட்டே சொல்லியாச்சு, அருண் நீ போ, 2 பேரும். ஏன்னா அருண் சாரி கேட்டான், நான் உங்களை மார்க் பண்ணதா தெரிஞ்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அருண் சாரியும் கேட்டான். சாரி கேட்ட பிறகு மஞ்சரி அதை திரும்ப போடிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலா மஞ்சரி வந்து ஒரு கேப்டன் பதவி கிடைச்சிட்டு பிக் பாஸ் மேல இருந்து இந்த மாதிரி ரூல் பிரேக் ஆகக்கூடாது, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்களே. மேபி அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நீட்டா இருக்கணும், ரொம்ப பெர்ஃபெக்டா பிடிக்கணும் ட்ரை பண்றாங்களா என்னமோ தெரியல. அது கரெக்ட் தான், பட் இந்த வீடு அப்படி இருக்காதுல்ல. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டா யாரையும் பிடிக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும், இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் ஆக தான் செய்யும். அந்த கண்டென்ட்டுக்குள்ள அது பண்ணவே கூடாது, நீ பண்ண தப்பு அப்படின்னு ஒரு வித்தியாசமா ஒரு கண்டென்ட் பிடிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அது இப்போ பயங்கரமா வெடிச்சிட்டு 2 சைடும் வெடிச்சு செதறிட்டு 2 சைடும். இப்ப பெண்கள் எல்லாம் சேர்ந்து அருண் தப்புன்னு சொல்ல, அருண் நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி பிரச்சனை வெடிச்சிட்டு. இதுல நான் எப்படி பார்க்க போனா இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ராணுவ சிம்பிளா பண்ணா, மஞ்சரி அது ஒரு டாஸ்க் பண்ண சொல்லி உருவாக்குனாங்க, சைட்ல உட்காந்துருந்த அருண் இதை விடுங்கன்னு சொன்னா, இதை ஒரு பிரச்சனையை ஆக்கிட்டாங்க. ஓகேவா, இப்ப அருணுக்கு என்னன்னா அவங்க ஒரு கேப்டன் ஆனதுல இருந்து ஒரு மாதிரி ஹெட்வெயிட்ல சுத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் என்ன பேசினாலும் என்ன பார்த்து மாக்கின்னு சொல்றாங்க, இது தப்பு, வெளியே என்னோட நேம் தப்பா போகும், இது தப்புங்க, இது அவங்க மாத்திங்கன்னு சொல்லி அவனோட கோரிக்கை வைக்கிறான். அங்க இருந்து மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மார்க் பண்ணனால தான் நான் கேட்டேன், அவங்க மார்க் பண்ணாதான் நான் மார்க் பண்ணேன். இதுக்கு இடத்துல முத்துக்குமரன் ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்றான், அவன் பண்ண தப்பு தான், நீ பண்ண தப்பு தான், நீ அவன் கண்ணாடி போய் பாரு, அதை போய் பாருன்னு சொல்லி ஒரு சண்டைக்கு இடத்துல நீ பேசும், அதுவும் மாக்கிங் தான், அது கிண்டல் பண்றதா. ஸோ 2 பேருமே தப்பு பண்ணீங்க, இந்த 2 பேரும் இந்த பிரச்சனை விடுங்க, இந்த டாபிக் முடிச்சு இந்த பிரச்சனை தயவுசெய்து விடுங்கன்னா விடுற மாதிரி தெரியல. ஊதிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கடல விஜய் விஷால் வேற சில பல வேலைகளை கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு சுத்தமா மஞ்சரி கேப்டன் பிடிக்கல, அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் என்னெல்லாம் பண்ண முடியுமா எல்லா வேலையும் பார்த்து கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கான். மொத்தத்தில் வீடை வெடிக்க வச்சுட்டாங்க, இது ஒரு சிம்பிள் கண்டென்ட்டுங்க. அவன் தாண்டி போய் தண்ணி கொடுத்ததெல்லாம் சிம்பிள் தான். இது மஞ்சரி மேல தப்பா அருண் மேல தப்பா சொல்ல எனக்கு தெரியல. இதுல யார் மேல தப்புன்னு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா 2 பேர் மேலேயும் தப்பு தான், ஆனா அருண் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணல, அவன் மார்க் பண்ணலன்னு என்னால ஷூரா சொல்ல முடியும், நான் லைவ் பார்த்தா சொல்றேன். சோ இதுல யார் மேல தப்புன்னு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வெடிக்குது வீடு, அடுத்த வீட்டுக்குள்ள இன்னொரு கண்டென்ட் கிரியேட் ஆயிருக்கு, அது என்னன்னு சொல்லி அடுத்த சொல்றேன்.